இன்னைக்கு என் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவளை வேலையில இருந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னா யாத்துக்காரரும் கேட்க மாட்டேங்கிறார், என் மாமியாரும் கேட்க மாட்டேங்கிறா. என் மனசை பொறுத்த வரைக்கும் கௌசல்யா மட்டும்தான் இருக்கா, வேற யாருக்கும் இடம் இல்லை. நீ எப்படியாவது வாத்துக்கார ஆஃபீஸில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டுறணும். நான் அதை துப்ப எறிஞ்சு அங்கே நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் ஆத்துக்காரருக்கும் துளசிக்கும் இடையில பிரச்சனை வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சிடறேன். என்ன மாப்பிள்ள, வெளியில் எங்கேயும் கிளம்பலையா? கிளம்பணும் மாமா, ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா வேலைக்கு போன மாதிரி தான். அப்பா காஃபி இந்தாங்க. ஏய், காஃபி கேட்டது நாண்டி, உங்கள் அப்பா கொடுக்குற. காலங்காத்தாலேருந்து எத்தனை காஃபி இப்படி குடிச்சுட்டே இருப்பேன். வேலை வெட்டி இல்லைன்னா காஃபி குடிக்கிறதா என்னோட வேலையை. பத்மா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? என்ன விசேஷம்? மாப்பிள்ள வரலையா? என்னம்மா இது, குழந்தைய கூட தூக்கிட்டு வராம நீ மட்டும் வந்து நிக்கிற? அப்பா கேக்குறாரு இல்லையா, என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்லாம இப்படி கல்லு மாதிரி நிக்கிற. ஏதாவது பிரச்சனையா பத்மா? இல்ல உன் மாமியார் ஏதாவது சொன்னாளா? உட்காத்துல இருந்து தனியாக அழுதுண்டு ஒரு பொண்ணு பிறந்தாத்துக்கு வரானா அவளுக்கு புக்காத்தில் பிரச்சனை இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும்? மாமியாருக்காரி பணத்துமுறை பிடிச்சவ, ஏதாவது பேசிருப்பா. பாவம் பத்மா அழுதுண்டே இங்கே வந்து நிற்கிறா. எந்த பிரச்சனைனாலும் இப்படி வந்து நிக்க கூடாது. அது நம்ம மாத்து பொண்களுக்கும் அழகில்லம்மா. நீ உடனே இங்கிருந்து புறப்படு. அப்பா கொஞ்சம் இருங்கோ. அவ மனசு ஒடிஞ்சு போய் வந்து நிக்கிறா. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம இப்படி விரட்டினா என்னப்பா அர்த்தம்? நம்மள விட்டா பத்மாக்கு வேற யார் இருக்கா? நீங்க சொல்றாப்ல நீக்கு வந்திருக்கிற பிரச்சனை என் மாமியாரால வந்ததில்ல, அந்த துளசியால தான் வந்தது. அந்த துளசி என் ஆத்துக்காரருக்கு பியவா எங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஆனா ஆனா அவ சம்பளத்துக்காக வேலைக்கு சேரல. என் ஆத்துக்காரரை மயக்கி என் வாழ்க்கையை பறிக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலையில சேர்ந்திருக்கா. இப்ப அதுக்கான வேலையில இறங்கிட்டா. இன்னைக்கு என் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. அவளை வேலையில இருந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னா யாத்துக்காரரும் கேட்க மாட்டேங்கிறார், என் மாமியாரும் கேட்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இத பாருமா, ஆத்துல நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு உன் ஆத்துக்காரருடைய ஆபீஸ் வேலையில நீ தலையிட்டது முதல் தப்பு. உன் ஆத்துக்கார கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த துளசி உன் ஆத்துக்காரரை அவ பக்கம் இழுத்துருவான்னு நீ பயப்படுறது தேவையில்லாத பயம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் உங்க ஆத்துக்காரர் மேல இப்படிப்பட்ட சந்தேகம் வரும். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் அவர் மேல நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிறது உன்னோட 2வது தப்பு. ஏன் ஆத்துக்கார் என்னை விட்டு போயிடுவாரான்னு நீ ஏன் சொன்னா குறை அவர்கிட்ட இல்லம்மா, உன்கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட உள்ள குறை துளசி கிட்ட இல்லாம இருக்குமோ என்னமோ. அதனால அவரை துளசி ஈர்த்துடுவாளோன்னு நீ பயந்துட்டு இருக்க. உன்கிட்ட இருக்க குறையை தீர்க்கறதுக்கு முதல்ல நீ முயற்சி பண்ணு பத்மா. அதை விட்டுட்டு அடுத்தவ மேல சந்தேகப்படுறது உன்னுடைய 3வது தப்பு. இப்படி எல்லா தப்பையும் உண்மையிலேயே வச்சுண்டு தேவையே இல்லாம புக்காத்திலிருந்து இங்க வந்து நின்றுட்டு கண்ண கசக்கிறது மாபெரும் தப்புமா. மாமா, பிரச்சனைகளை அலசி யார் மேலே குற்றம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாம வந்து நிற்கிறது உங்க பொண்ணு பத்மான்னு உணர்ச்சி பூர்வமாக அந்த பிரச்சனையை பாருங்க மாமா. அன்பா அனுசரணையா 4 வார்த்தை பேசுங்க. நான் 4 பொண்ணுங்களோட வளர்ந்தவன். நான் 4 பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தவன். உங்களை விட
பெண்களை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற சண்டையில பாதி சண்டை மனைவியோட தேவையில்லாத சந்தேகத்தினாலதான். இத பாருங்க மாப்பிள்ள, பத்மா இங்க வந்தது தப்பு. அவ பண்ண தப்ப நீங்களும் ஊக்குவிச்சு என்ன மேலும் மேலும் சிக்கல்ல மாட்டி விடாதீங்க. கௌசல்யாவோட பிரச்சனையே நேக்கு ஆயுசு பூரா போதும். நான் கோயில் வரையும் போயிட்டு வரேன். வர்றதுக்குள்ள 4 வார்த்தை நல்லதா பேசி இவளை புக்காத்துக்கு அனுப்பிச்சு வைங்க. என்னம்மா இது? என்னடா? அன்னைக்கு நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் மன்னி அவளோட தங்கச்சி அழைச்சிட்டு வந்து இதான் பொண்ணுன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? என் மனசை பொறுத்த வரைக்கும் கௌசல்யா மட்டும்தான் இருக்கா. வேற யாருக்கும் இடம் இல்லை. அவ மனசுல நினைக்கிறதையெல்லாம் என் மூலமா நிறைவேற்ற பார்க்காதீங்கோ. மன்னிக்கிட்ட திட்டவட்டமா சொல்லிடுங்கோ, இந்த கல்யாணம் நடக்காத. நான் வரேன். வந்தனா, நீ சுரேஷ் சொல்லிட்டு போனதை நினைச்சு வருத்தப்பட்டு நிக்காத. கண்ணை தொடச்சிட்டு போ. இத பாரு, நான் நம்ம வீட்டுல வச்சு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த சுரேஷ் தான் உனக்கு மாப்பிள்ளை. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. சரியா? இங்க பாரு சரி, எப்போ சிரிச்சுட்டே இரு. அழுதா உன் மூஞ்சி சகிக்கல. அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் முடியற வரைக்குமாவது நீ சுரேஷ் முன்னாடி அழாம இரு. இல்லனா அவ அந்த கௌசல்யாவோட ஓடி போயிடுவான். புரிஞ்சதா? சி போக்கா. எல்லாருக்கும் நான் வேண்டாதவளா ஆயிட்டேன். பூக்காத்துல என் ஆத்துக்காரர் திட்டுறார், இங்க அப்பா திட்டுறார். கௌசல்யா இருந்தாலாவது ஏதாவது உருப்படியான யோசனையும் தைரியமும் சொல்லுவா. அவளும் இல்ல. நான் அப்பவே யோசனை சொல்லலாம்னு நினைச்சேன். உன் தோப்பனார் இருந்ததுனால நான் சொல்லலை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் பிரச்சனை தீரணும்னா நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான்னு சொல்லட்டுமா? பரவாயில்லையே, நீங்க கூட பிரயோஜனமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டே. பத்மா கேட்டுக்கோ. பத்மா, அந்த துளசி உன் ஆத்துக்காரருக்கு பிஏவா வேலை பார்க்குறான்னு சொல்கிற. உன் ஆத்துக்காரர் வீட்டில் இருக்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் அந்த துளசி அவர் கூட தான் இருப்பா. எல்லா நேரமும் நீ கண் காணிச்சுட்டே இருக்க முடியுமா? எப்போ வேணாலும் தப்பு நடக்கலாம். ஸோ உனக்கு உன் ஆத்துக்காரரை கண்காணிக்க, ஆஃபீஸில் தப்பு எதுவும் நடக்காமல் இருக்க ஒரு ஸ்பை வேணும். அந்த ஸ்பை நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். இதுக்கு என்னை விட்டா உனக்கு வேற யார் கிடைப்பாங்க சொல்லு? நீ எப்படியாவது வாத்துக்கார ஆஃபீஸில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டுறணும். நான் அதை துப்ப எறிஞ்சு அங்கே நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் ஆத்துக்காரருக்கும் துளசிக்கும் இடையில பிரச்சனை வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சிடறேன். என்ன இன்னைக்கு தானா நீங்க உருப்படியா பேசியிருக்கேன். வெரி குட் ஐடியா. நான் இப்பவே நீங்க ஆபீஸ்ல வேலையில சேர்றதுக்கான ஏற்பாடு பண்றேன். பண்ண. ஹலோ ஹலோ, நான் பத்மா பேசுறேன். இப்ப எங்க ஆத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அந்த துளசியை ஒழிச்சு கட்ட ஒரு பிளான் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எங்க அத்தையும் பேரை எப்படியாவது நம்ம ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்து விட்டுருங்கோ. அவர் என் ஆத்துக்காரர் துளசி நடவடிக்கைகளை கவனிச்சு அப்பப்ப நமக்கு தகவல் தருவார். அவர் கொடுக்கிற தகவலை வச்சு நாம துளசிக்கு எதிராக செயல்பட்டா அவளை ஈஸியா அங்கிருந்து துரத்திடலாம். பிளான் நல்லா தான் இருக்கு. நீயே உன் ஆத்துக்காரர்கிட்ட பேசி உன் அத்தி பேர் வேலைக்கு சேர்த்துட்டு சொல்ல. நான் பேசினா அவர் கேட்க மாட்டார். நீங்களா பேசுற மாதிரி பேசி எங்க அத்தையும் பேரை வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க. ஓகே, உனக்கு எனக்கும் சேர்த்து நான் ஸ்ரீகிட்ட பேசி எப்படியாவது அத்தி பேரை நான் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேயா? நீ எதுக்கு கவலைப்படாத. வேலைக்கு சேர்த்து விடுறதா சொல்லியிருக்க. சேர்த்து விடுறது என்ன, நீங்க சேர்ந்தாச்சுன்னே வச்சுக்கோங்க. அப்ப அந்த துளசிய ஆபீஸை விட்டு துரத்தியாச்சுன்னு வச்சுக்கோ.
துளசி, நான் உன்னை விட மாட்டேன். ராஜா, டேய் உனக்கு ஞாபகம் இருக்கடா? நம்ம 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சோம்ல. அப்போ ஒரு வாட்டி ஒரு தமாஷ் நடந்துச்சே, உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய், என் பக்கத்தில் பாமான்னு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தான். அவளுக்கு தலையில நிறைய முடி. அப்ப எனக்கும் தலையில நிறைய முடி இருந்துச்சுடா. நீ என்ன பண்ண ஒரு வாட்டி என் ஜடையும் அவ ஜடையும் ஒன்னா முடிஞ்சு விட்டிய ஞாபகம் இருக்கா உனக்கு? ஐயோ, என்னால் தாக்க முடியலடா. டீச்சர் அட்டனன்ஸ் எடுக்கும்போது நான் எழுந்தேன், என் கூட பாமாவும் எழுந்தா. 2 பேரும் தடுக்கி விழுந்து டீச்சர் 2 பேரும் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே. ஞாபகம் இல்லை உனக்கு? என்னமோ ராஜா, என்னோட ட்ரீட்மெண்ட்டோ இல்ல பாஸ்கர் நித்யாவோட வேண்டுதலோ நீ நல்லபடியா பொழைச்சு எழுந்துட்டடா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. நான் பொழைச்சி என்ன பிரயோஜனம்? சஞ்சய் இறந்தது பிறகு நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் வேஸ்ட்டுடா. உயிரோட நடமாடிட்டு இருக்கிற பிணமா தான் நான் உணர்றேன். ராஜா, அப்படியெல்லாம் பேசாதடா. கடவுள் உன் மூலமா உன் கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிகளை நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறாரோ என்னமோ, அதை உன் கடமைன்னு நினைச்சு செயல்படுறா. இனிமே என் கம்பெனி பற்றியோ கம்பெனி தொழிலாளர்கள் பற்றியோ பயமே இல்லைடா. என் பிள்ளை பாஸ்கர் கையில் ஒப்படைச்சிட்டேன். இப்போ நான் என் மரணத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு வினாடியும் நான் கழிச்சிட்டு இருக்கேன்டா. சீக்கிரமே நான் என் சஞ்சய்கிட்ட போய் சேர்ந்துருவேன். அதுதான் இப்போதைக்கு என்னுடைய ஒரே குறிக்கோள். என்னடா சிரிக்கிற? நான் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறேன். சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற? உன்னோட வருத்தம்லாம் என்ன? சஞ்சய் செத்து போயிட்டான், அவ்வளவுதானே? ஆனா இதே சஞ்சய் செத்து போனதுனால உன்னை விட அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்காளே, கௌசல்யா, அவளை பத்தி ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்தியாடா? இப்பதான் பத்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறேன். காத்தோட வேகமா இருக்கேன். நல்ல விஷயங்களா தள்ளி போடக்கூடாது, அதனால தான் உடனே வந்துட்டேன். ஸ்ரீயை தான் பார்க்க போறேன், வாங்கோ. ம். சாரி. நான் வேணா அப்புறமா வரேன். ஆமாம், எங்கே போறீள்? எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசலாம், வாங்கோ. ஸ்ரீ, பத்மாவோட அத்தி பேர். நான் உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் அறிமுகப்படுத்துகிறேன். வேலை இல்லை, கஷ்டப்படுறார். நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை போட்டுக்கூட. மாமா, வேலை கேட்குறச்சே திறமையை காட்டி தான் வேலை கேட்கணும். வறுமையை சுட்டி காட்டி வேலை கேட்கக்கூடாது. கரெக்டு தான். இவரோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கு அவருக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல. கண்டிப்பாக அவரும் திறமையானவர் தான். ஒரு வேலை போட்டு கொடு, அவரோட திறமையை அவர் உங்ககிட்ட காமிப்பார். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசணும். ஓகே சார். டேய் ராஜா, கௌசல்யா சஞ்சயை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு சாப்பிட கூட இல்லாம ரொம்ப பலவீனமாயிட்டாடா. நேத்து அவ தங்க சீதா அவளை அழைச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாடா. எப்படி இருந்த பொண்ணுல அந்த கௌசல்யா? அவளை நேத்து பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாயிடுச்சுடா. ஒரே ஒரு நிமிஷம் விதி அவ வாழ்க்கைய எப்படி புரட்டி போட்டுச்சு பத்தியா? சஞ்சயால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து அவமானப்பட்டு நிற்கிற அந்த பொண்ணை ஒரு தடவை நீ நினைச்சு பாத்தியாடா? அந்த பொண்ணை நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொன்னோன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல?
ஏண்டா உன் சோகத்தை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கியே? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதுவும் செல்ஃப் பிட்டியில ஒரு வகை தான். டேய், அவன் நிலைமை எனக்கு புரியுதுடா. ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு அவளை போய் பார்ப்பேன்? அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு என் மகன் சஞ்சய் தான் காரணம்னு என் மனசு போட்டு அரிச்சிக்கிட்டு இருக்குடா. இந்த நிலையில அவளை நேர போய் பார்த்தா என்னால் தாங்கவே முடியாதுடா. திரும்ப படுத்த படுக்க ஆயிடுவேன். ஏற்கனவே நீதான் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கிற. திரும்பவும் உன்னை கஷ்டப்படுத்தணுமா, மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் பண்ணணுமா? அதுதான் போகாமல் இருந்துட்டேன். ராஜா, நீ 1000 காரணம் சொல்லலாம்டா. ஆனாலும் நீ நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்லாதது தப்பு தான்டா. ஓகேடா, சஞ்சயோட அப்பாவை இருக்கிற நீ நேர போய் கௌசல்யாவை பார்த்து ஆறுதல் சொன்னா ஒருவேளை அது கூட அவ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அதேண்ட யோசிக்க மாட்டேங்கிற? 1 செகண்ட். ஹலோ, அப்படியா? ஓகே ஓகே, உடனே வந்துடுறேன். ஐ வில் பி தேர். ஓகே, தேங்க்யூ. டேய், ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அவசரமான கேஸ்டா, நான் உடனே போகணும். வரட்டுமா? ஓகேடா, நாளைக்கு நைட் கண்டிப்பாக வரணும். உன்கிட்ட பேசுறது எனக்கு ஆறுதலாக இருக்குப்பா. கவலைப்படாத ராஜா, கண்டிப்பா வரேன். ஓகே, சேர் அப், பாய். கௌசல்யா, கோபால் சொன்ன மாதிரி உன்னை நான் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனா உன்னை நேரில் சந்திக்கிற தைரியம் எனக்கு இல்லைம்மா. என்ன மன்னிச்சிருமா. என் மக சஞ்சயால உன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்கிற உனக்கு நான் என்னம்மா பரிகாரம் செய்ய போறேன்? இதோ பாருங்க மாமா, உங்களை விட நேக்கு பத்மா ஆத்துல இருக்கிறவளை பத்தி நன்னாவே தெரியும். அதுவும் இவன் இருக்கானே, மாமனோட வீட்டோட உட்காந்துட்டு தண்ட சோறு சாப்பிட்டுட்டு சீட்டாடிட்டு பொய் சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு மொல்ல மாதிரி தனம் பண்ணிட்டு தெரியறவன். இவனை நம்பி எப்படி நம்ம ஆபீஸ்ல வேலை கொடுக்க சொல்றேன்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஸ்ரீ வேலையும் இல்லாம பணமும் இல்லாம எலக்ட்ரிக் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தார். அவர் பிடிச்சி கொண்டு இங்கே எடுத்திருக்கேன். இப்போ நீ இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினும் பஸ்ஸோ தான் கதி. மாமா, லோகத்தில் யாராவது தற்கொலை செஞ்சுக்கிறாளோ அவெல்லாம் கூட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மறுவாடி இல்லாமல் நடத்துறேன்? இது ஆபீஸ் மாமா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. புரியுறதுடா, பட் மற்றவாளுக்கு அப்பப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவிகள் தான் நம்மளையும் நம்ம பரம்பரையும் காப்பாற்றிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுரும். அவருக்காக வேண்டாம், நான் கேட்குறேன், எனக்காக அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன் இஷ்டம். சரிங்க மாமா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறேன். மறுத்து பேசி எனக்கு மனசு வரல. உங்களுக்காக நான் அவனுக்கு ஆஃபீஸில் வேலை போட்டு தரேன். ஆனால் அவனுக்கு வேலை கொடுக்குறத பற்றி எனக்கு துளி கூட இஷ்டமே இல்லை. ஆனால் வேலைக்கு சேர்ந்த பிறகு நாளைக்கு இங்கே போய் பித்தலாட்டம் செஞ்சான்னு வச்சுக்கோங்க, மறு நிமிஷமே சீட்டை கிழிச்சு அமுச்சிடுவேன். அதையும் சொல்லிடுங்க. தாராளமாக செய், ஆனால் கண்டிப்பாக அவன் அப்படி செய்ய மாட்டான். அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நல்லபடியாக வேலை செய்வான். தேங்க்ஸ். ஓகே மாமா. சார் சரின்னு சொல்லிட்டாரா? நான் வேலை கேட்டு அவன் இல்லைன்னு சொல்லிடுவானா? கன்ஃபார்ம். ஆனால் நீங்கள் வேலைக்கு சேர்றதுக்கு காரணம் பத்மா, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ விஸ்வாசத்தை ஃபுல்லாக பத்மாயிட்ட காட்டுறேன். சுருக்கமாக சொல்லணும்னா சம்பளத்தை ஸ்ரீகிட்ட வாங்கிக்கிறேன், விஸ்வாசத்தை பத்மாயிட்ட காட்டுறேன். என்னை பார்த்த உடனே துளசி எப்படி ஆடி போயிட்டா கவனிச்சிங்களா? பத்மா வாழ்க்கையை பங்கு போட வந்த அந்த குள்ள நிறைய இங்கேருந்து நான் எப்படி விரட்டுறேன்னு பாருங்க. இதுதான் நான் பத்மாவுக்கு செய்கிற நன்றி கடன். வெரி குட். நாளைக்கு காலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவரே. சரி. என்ன துளசி, ஏதாவது பேசணுமா? தைரியமா சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கோதண்டம் உங்க ரிலேட்டிவ் தான். ஆனா அந்த ஆள் சரியில்லை. அந்த ஆள் எனக்கு நல்லாவே தெரியும். எங்க வேலைக்கு சேர்ந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிடுவாரு. ஆனா நீங்க கோதண்டத்தை வேலைக்கு சேர்க்க கூடாதுன்ற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் உறுதியாவே இருந்திருக்கலாம். துளசி, நீங்க புரியாம பேசுறீங்க. மாமா அவராவே
கோதண்டத்தை கூட்டிக்கிட்டு வேலைக்கு வந்தார். இல்லை, இந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. அதான் நான் தாலி கட்டினே ஏம்படியா பத்மா, அவதான் அறிவு கெட்டவ. என்ன பண்ணுறது? இப்போ நான் இவனை வேலைக்கு சேர்த்துக்கலன்னா இதனுடைய ரியாக்ஷன் ராத்திரி ஆற்றுக்கு போனவனே தெரியும். எதுக்கு வீண் பிரச்சனை, அதான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இந்த பத்மா ரொம்ப ஓவராக தான் போகிறா. ஆனால் இந்த விஷயத்துக்கு சீக்கிரமாகவே ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ தான் இந்த ஆஃபீஸ் உருப்படும். சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். சரி. ஏண்டி பத்து, இன்னைக்கு ஏண்டி உன் அத்தையும் பேரை ஆஃபீஸுக்கு அனுப்பி வேலை கேட்க சொன்னேன்? ஏன் அத்தின் பேரா உங்க ஆபீஸ்க்கு வந்தாரா? நீக்கு எதுவும் தெரியாதே. வேலை கேட்டாரா? என்னாச்சுன்னா வேலை போட்டு கொடுத்துட்டேலா? ஏய், ரொம்ப ஓவரா ட்ராமா பண்ணாதடி. நீ சொல்லிதான் மாமா அவனை வேலைக்கு சேர்க்க என் நல்ல கூட்டிகிட்டு வந்தார். இது நன்னாவே எனக்கு தெரியும். நான் வேண்டாம்னு மறுத்தும் கூட மாமா பிடிவாதத்தில் ஓவரா கம்பல் பண்ணார். வேற வழி இல்லாம விதியே அவனை வேலைக்கு சேர்த்து தொலைச்சேன். நல்ல காரியம் பண்ணினே. பாவம், அவர் ரொம்ப சிரமப்படுறார். அவருக்கு நீங்க வேலை போட்டு கொடுத்ததுக்காக அவர் சார்பா, என் அக்கா வைஷ்ணவி சார்பா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்து, நான் மாத்துல டஸ்ட்பின் இருக்கணும் இருக்கே. இந்த நன்றி அந்த டஸ்ட்பின்ல தூக்கி போடுறீ. ஆமா, ஆத்துக்குள்ள பூந்தா மாதிரி உன் அத்தையும் பேர் வேலைக்கு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சாச்சுல்ல. இனி ஆபீஸ் உருப்பட்டா மாதிரிதான்.